இன்றைக்கி எங்கள் வீட்டில் அகத்துக்கீரை ஸ்பெஷல் தான். இது ஆடு மட்டுமில்லை, நம்மளும் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அகத்துக்கீரை சூப்புக்கு இந்த மாதிரி அகத்துக்கீரை ஒரு கைப்பிடி, ஒரு தக்காளி, 2 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா ஆறுனதுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த வேக வச்சு தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா நல்லா சேர்த்துக்கலாம். இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வடித்து எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடணும். அது கூட அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், ஒரு ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பெப்பர் தூளை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் குழந்தைகள் கொடுத்துக்கலாம். வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாம் நல்லா ஆறிடும். இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிடணும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அகத்துக்கீரையை சேர்த்துடணும். இப்போ தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றிடணும். கண்டிப்பாக இதுக்கு தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். ஏன்னா அகத்தீரை நல்லா வேகணும். எல்லாம் நல்லா வத்தினதுமே நிறைய தேங்காய் துருவல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த கசப்பெல்லாம் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.